सुमुहूर्ते सावधाना सुलक्ष्मी सावधाना लक्ष्मी नारायण ध्याना सावधाना सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी नारायणी नमोस्तुते மணிகளை வச்சிருக்கோ நிதானமா வண்டி பெட்டி எடுத்து முன்னாடி இருக்க விளக்கு ஏற்றுக்கோ பத்திரமா ஏற்றுக்கோ குச்சி அரைச்சி ஓரமா போடுங்க மேட்டு கீழே போட்டுக்காதீங்க புடவை பக்கத்துல பத்திரம் அம்மா குழந்தைங்களா இருக்காங்க நிதானமா வருது சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே நிதானமா வழங்கிட்டுக்கோ குச்சி அணைச்சி பத்திரமா ஓரமா வைக்கோ பத்திரம் அம்மா குழந்தைங்களா இருக்காங்க பத்திரம் பத்திரம் விளக்கு பூஜைன்றது பக்தி சந்தையா பண்றது இதுல பக்கத்துல நாங்கள் சூடு வைக்கிறது இல்லை பத்திரம் சத்தா பக்தி தான் தேவை பத்திரம் விளக்கு குச்சி அணைச்சு பத்திரம் நீங்க உங்க படவை மேல போட்டுக்காதீங்க பத்திரம் 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 இப்ப இந்த மஞ்சள் பிள்ளையார் வச்சிருக்கீங்க இல்லையா மஞ்சள் கலந்த மஞ்சள் பிள்ளையார் பிள்ளையார் பூப்பு மாதிரி மஞ்சள் பிள்ளையார் புரிஞ்சு வச்சுக்கோங்க மஞ்சள் கலந்துட்டு மஞ்சள் பிள்ளையார் பூப்பு மாதிரி புடிச்சு வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு முன்னாடி அந்த வாழையில முன்னாடி விளக்கு முன்னாடி வைங்க ஒரு மஞ்சள் பூப்பு வைங்க ரெண்டு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு ரெண்டு பொட்டு மேல ஒரு பொட்டு கீழே ஒரு பொட்டு ரெண்டு குங்குமம் போட்டு வைக்கும் ஒரு பூ அந்த பிள்ளையாருக்கு தலை மேல வைக்கும் இந்த பக்கத்துல வைக்கும் கீழே வைக்கும் வெத்தலை பாம்பு பழம் பக்கத்துல வச்சுக்கோங்க மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் ஒரு பக்கம் புஷ்பம் ஒரு பக்கம் தேங்காய் வெத்தலை பாம்பு பழம் விளக்குக்கு முன்னாடி வச்சுக்கோங்க விளக்குக்கு பூ கட்டாதவங்களாம் பூ கட்டிடுவோம் தண்ணே முன்னாடி வச்சுக்கோங்க காத்தடிக்குது நிதானமா ஒரு திரி போடுவோம் விளக்கேற்றுங்க हिरण्यं भाद्रं पूर्णं ददाति एकदा ब्रह्मणहरवहरति एकदे वैरमानाय प्रेतो ददाति महालक्ष्मी विद्महे विष्णुपत्न्यै धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् नमस्ते अस्तु महामाये श्रीपीठे सर्वपूजिते शङ्कुचक्रगदास्ते महालक्ष्मी नमोस्तुते எல்லாரும் விளக்கு ஏற்றியாச்சா அம்மா ஹலோ நிதானமா பச்சை பாத்திரம் தண்ணி வச்சிருக்கீங்களா பக்கத்துல ஒரு வாட்டி தண்ணி விடுங்க கையில போட்டுக்கோங்க நிதானமா அந்த தீர்த்தத்தை கீழே விடுங்க பிள்ளையார் கொட்டு கொட்டிக்கோங்க ரெண்டு இப்படி பிள்ளையார் கொட்டு கொட்டிக்கோங்க சுக்லாம் பரதம் விஷ்ணும் சதிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் ஜாசேது சர்வ விக்னோபசாந்தயே தேவி காயத்ரி சந்தா ரெண்டு பூ கையில எடுத்துக்கோங்க புஷ்பம் அட்சதை கையில எடுத்துக்கோங்க உங்க முன்னாடி இருக்கிற மஞ்சள் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுங்க சுமுகம் மகாகணபதிம் தியாயாமி ஆவாஹயாமி அஸ்தயோஹோ அர்க்யம் சமர்ப்பயாமி பாதயோஹோ பாத்யம் சமர்ப்பயாமி ஸ்தமயாமி ஸ்தானம் சமர்ப்பயாமி ஸ்தானானந்தரம் மாஜமனீயம் சமர்ப்பயாமி பத்ரேகம் அக்ஷதான் சமர்ப்பயாமி दिव्यपरिमल गन्धाधारयामि गन्धशोभरि अलङ्करणार्थं श्रीचूर्णं कुङ्कुमं समर्पयामि पुष्पमालिकां समर्पयामि पुष्पैः पूजयामि सुलभनिदानमा सुमुखः मनसुबल सुलिको सुमुखाय नमः एकदन्ताय नमः कविराय नमः गजकन्यकाय नमः लम्बोदराय नमः विकटाय नमः ओम विघ्नराजाय नमः ओम धूमकेतवे नमः
ஓம் பாலச்சந்திராய நமஹ. ஓம் வக்ரதுண்டாய நமஹ. ஓம் சூர்பகர்ணாய நமஹ. ஓம் ஏரம்பாய நமஹ. ஓம் ஸ்கந்தாபூர்வஜாய நமஹ. ஓம் குமாரவரவே நமஹ. ஓம் சக்தி கணபதயே நமஹ. ஓம் பாலகணபதயே நமஹ. ஓம் தருணகணபதயே நமஹ. ஓம் பிரசன்ன கணபதயே நமஹ. ஓம் குண்டி கணபதயே நமஹ. ஓம் சௌபாக்கிய கணபதயே நமஹ. ஓம் லக்ஷ்மி கணபதயே நமஹ. போதும். மகா கணபதயே நமஹ. பிரார்த்தனம் சமர்ப்பயாமி. எல்லாரும் நிதானமா மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகன்யசம் அநேகம் தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. கணபதயே பிரார்த்தன சர்வ சங்கட நிவாரண மகாகணபதயே சக்தி கணபதயே நமோ நமஹ. 2 பூ அந்த பிள்ளையார் மேல போட்டிருக்கோம். பிரார்த்தன நமஸ்காரம் சமர்ப்பயாமி. ரெண்டு புஷ்பம் அச்சலை எடுத்துக்கோங்க. வலது தொட மேல இடது கை கீழே வச்சு வலது கை மேல போய்க்கோங்க. லெப்ட் கை கீழே ரைட் கை மேல வலது தொட மேல. ஆசந்திரார்த்தம் ஆசந்திரார்த்தம் ததேவ லக்ஷ்மம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மி கௌரி வாணி பதேதே ஆங்கீரகம் ஸ்மராமே. கரிஷ்யமானஸ்ய கர்மணः அவிக்னேன பரித்யர்த்தம் நிர்விக்னேன பரமார்த்தம். அமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வீர ஸ்ரீ பரமேஸ்வர பரமேஸ்வரி பிரேத்யர்த்தம் சுபாப்ய சுபே ஷோபனே முகூர்த்தே ஆத்ய பிராமணः द्वितीयपदार्थे श्वेतवराहकल्पे दैवस्वरे मन्वन्तरे कलियुगे अष्टाविंशतमे साम्बोद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शताब्दे श्रीशैलस्य आग्नेयदिग्भागे काञ्चीमण्डले भास्कर वरद पुण्यक्षेत्रे मंगल पराभवराव संवत्सरे दक्षिणायने आषाढ़ मासे कृष्णपक्षे द्वितीया शुभतिथौ वासरः वासरस्तु भृगुवासर युक्तायां शुभनक्षत्र शुभयोः शुभकरण एवं गुण सकल सद्गुण विशेषेण अधिष्ठाय अस्यां वर्तमानायां शुभादिनौ श्रीमान् श्रीमः गोत्रोद्भवस्य गोत्रम् தெரியும். கோத்திரம் கோத்திரம் சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் நானா கோத்திரேபியா அவங்கவுங்க கோத்திரங்கள் உங்களுக்கு தெரியும். உங்க கோத்திரம் பேர் நீங்க சொல்லிக்கோங்க. உங்க வீட்டுக்கார பேரு, உங்க பேரு, உங்க குழந்தைங்க பேரு, உங்க நட்சத்திரம் தெரிஞ்சா சொல்லிக்கோங்க. உங்க மாமியார் மாமனார், உங்க அண்ணா தம்பி அண்ணி குழந்தைங்க, உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லா பேரும் நீங்க பண்ணக்கூடிய சங்கல்பம் சக குடும்பம். உங்க சக குடும்பத்துக்கு அண்ணன் வராமல் இருக்கலாம், அவருக்கு ஆபீஸ் போயிட்டு இருக்கலாம், அண்ணி எங்கேயாவது உத்தியோகம் போயிட்டு இருப்பாங்க. எல்லாருக்காகவும்
லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இந்த விளக்கு பூஜை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், நாம் கொஞ்சம் சிறப்பா சௌக்கியமா இருக்கணும். விளக்கு பூஜை ஒன்றும் கொஞ்சம் ஸ்பெஷல் மசாலா தோசை, விளக்கு பூஜை ஒன்றாம தோசை எல்லாருக்கும் தான், எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் எல்லா காலமும் கிடைக்கணும் அம்மான்னு சொல்லியிருக்காங்க. மாந்தோப்பு மாரியம்மா வந்து எல்லாருக்கும் அம்மா. அதனால சககுடும்பஸ்ய யஜமானஸ்ய சககுடும்பஸ்ய க்ஷேம தைரிய வீரிய விஜய தன கனக வஸ்து வாகன திடகாத்திர வஸ்திரேக ஆயுரேரோக்கிய ஐஸ்வர்யாமி அவர்த்தியர்த்தம் தர்ம அர்த்த காம மோக்ஷ சதுர்வித பலபுருஷார்த்த சித்தர்த்தம் இஷ்டகாமியார்த்த சித்தர்த்தம் மனோவாஞ்ச சங்கல்பித சகல காரிய ஜெயப்பிராப்தியர்த்தம் சத் சந்தான புத்திர பௌத்ராபவத்யர்த்தம் புத்திரஸ்ய புத்திராணாம் வித்யா பிராப்தியர்த்தம் உத்யோக பிராப்தியர்த்தம் விவாக பிராப்தியர்த்தம் சந்தான பிராப்தியர்த்தம் லக்ஷ்மீ கடாட்சித்யர்த்தம் லக்ஷ்மீ பிரதானேன தீர்க்கசுமங்கலி பிரதானேன சித்யர்த்தம் வியாதி வாத ரோக துக்க நிவாரண சித்யர்த்தம் நவக்கிரக தோஷ நிவாரண சித்யர்த்தம் நட்சத்திர தோஷ நிவாரண சித்யர்த்தம் ஜாதக ரீதி லக்ன ரீதி ஜனன ரீதி சகல தோஷ நிவாரண சித்தியர்த்தம். எல்லாரும் மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. மம சககுடும்பஸ்ய க்ஷேமாவத்யர்த்தம் வருஷே வருஷே யுக்த மகாலட்சுமி ஸ்வரூபிணி தீபலக்ஷ்மி பூஜாச்ச சமய மம ராமதேவதா மாந்தோபமாலியம்பிகா பரமேஸ்வரி அனுகிரகேன வண்டியம்பிகா பரமேஸ்வரி அனுகிரகேன கொள்ளாபுரி அம்பிகா பரமேஸ்வரி அனுகிரகேன தாந்தோன்றி அம்பிகா பரமேஸ்வரி அனுகிரகேன பிரசன்ன விநாயக சக்தி விநாயக ராஜ விநாயக ஜெயபூத விநாயக சந்தான விநாயக பிரதானேன பக்ததேவனஸ்ய ஸ்ரீமதே ஏலவார் கொள்ளி அம்பிகா சமேத ஏகாம்பரநாத சுவாமி அனுகிரகேன ஸ்ரீமதே சௌந்தரவல்லி அம்பிகா சமேத பூதபுரீஸ்வர சுவாமி பிரசாதேன க்ஷேத்ரதேவதா ஸ்ரீதேவி பூதேவி சமேத தேவாதிராஜ வரதராஜ பிரசாதேன மகாசக்தி காமாட்சி தேவி அனுகிரகேன குலதேவதா உங்க குலதெய்வம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். உங்க குலதெய்வத்தை மனசில் நினைச்சுக்கோங்க. குலதெய்வதா நம்ம ஊர் கிராம தெய்வம் ஸ்ரீபெருமந்தூர் மாந்தோணியம்மா, நம்ம ஊருக்கு மாந்தோப்பு மாரியம்மா. நம்ம பெருமந்தூருக்கு எல்லா கிராம தெய்வங்கள் குலதேவதா கிரகதேவதா கிராம தேவதா வரப்பிரசாதேன வள்ளி தேவதேனா சுப்பிரமணியேஸ்வர அனுகிரகேன பூர்ணா புஷ்கலாம்பா சமேத ஹரிஹரபுத்திர பிரசாதேன ஜகத்குரு பகவத்பாத ஆதிசங்கர சந்திரசேகர ராமானுஜ சுவாமி வரப்பிரசாதேன க்ஷேத்ரஸ்ய மகாசக்தி மாந்தோபமாரியம்பிகா தேவி அனுகிரகேன भगवान समये लक्ष्मी पूजांच दीपलक्ष्मी पूजांच लक्ष्मी अष्टोत्तर शतनामार्चन अर्चक द्वारा दीपलक्ष्मी मुगान करिष्ये नमः. निदानमा उंगा कैयिल इरुक्किற பூவை அந்த விளக்கு மேல போடுங்க. இதம் தேஜ்யாயாமே மகாலட்சுமி நமः ध्यायामे आवाहयामे. ஒரு உற்றனி தண்ணி எடுத்து விளக்கு விடுங்க. அஸ்தயோஹ அர்க்யம் சமர்ப்பயாமே. மறுபடியும் ஒரு உற்றனி. பாதயோஹ பாத்யம் சமர்ப்பயாமே ஸ்தவயாமே ஸ்தானம் சமர்ப்பயாமே ஸ்தானானந்தரம் ஆஜமனேயம் சமர்ப்பயாமே வஸ்திரேகம் समर्पयामि. நீங்க பூக்களை போட்டு அக்ஷரம் ரெண்டு போடுங்க. அஷ்டதார சமர்ப்பயாமி समर्पयामि पूजयामि ओम
நமஹ. ஓம் பிரகிருத்யை நமஹ. நிதானமா புஷ்பத்துல ஒரு 11 முறை 11 முறை புஷ்பத்துல விளக்கு பூஜை பண்ணுங்க. ஓம் மகாலட்சுமியை நமஹ. ஓம் பிரகிருத்யை நமஹ. ஓம் பிரகிருத்யை நமஹ. ஓம் வித்யாயை நமஹ. ஓம் சர்வபூஜித பிரதாயை நமஹ. ஓம் சத்யாயை நமஹ. ஓம் பரமாத்மிகாயை நமஹ. ஓம் வாசே நமஹ. ஓம் பத்மமாலாயை நமஹ. ஓம் சீதாயை நமஹ. ஓம் சீதாயை நமஹ. ஓம் தன்யை நமஹ. ஓம் இரண்யை நமஹ. ஓம் லக்ஷ்மியை நமஹ. ஓம் நித்யபுஷ்டாயை நமஹ. ஓம் விவாவர்யை நமஹ. ஓம் ஆதித்யாயை நமஹ. ஓம் திரித்யாயை நமஹ. ஓம் தீர்த்தாயை நமஹ. ஓம் கமலாயை நமஹ. ஓம் காந்தாயை நமஹ. ஓம் காமாட்சியை நமஹ. ஓம் क्रोधसम्भवायै नमः. ஓம் अनुग्रहप्रदायै नमः. ஓம் புத்தயே நமஹ. ஓம் அனகாயை நமஹ. ஓம் ஹரிவல்லவாயை நமஹ. ஓம் தீப்தாயை நமஹ. ஓம் லோகசோக விநாசின்யை நமஹ. இப்ப இந்த குங்குமம் வச்சிருக்கீங்களா? குங்குமத்தை ஒரு ஓரமா குங்குமத்துல இந்த 2வது விரல் இந்த கட்ட விரல் கொஞ்சம் எடுத்து இந்த விரலுக்கு பூஜை பண்ணு. ஓம் காமாட்சின்யை நமஹ. ஓம் மீனாட்சின்யை நமஹ. ஓம் யசோத கர்ப்ப சம்பூதாயை நமஹ. ஓம் நாராயண வரப்பிரியாயை நமஹ. ஓம் சுமங்கலாயை நமஹ. ஓம் சப்தமாதாகராதாயை நமஹ. ஓம் சகல பிராணபூதாத்மிகாயை நமஹ. ஓம் சிருஷ்டி சித்தியாத்யகாரிண்யை நமஹ. ஓம் அகோரிண்யை நமஹ. ஓம் தகோரிண்யை நமஹ. ஓம் யாதிநாசின்யை நமஹ. ஓம் மிருத்யுநாசின்யை நமஹ. ஓம் அடவி கந்தர்வதுர்காய நமஹ. ஓம் ஸ்ரீசக்கரநிலையாயை நமஹ. ஓம் தயாரூப்யை நமஹ. ஓம் சாவித்ரியை நமஹ. ஓம் விபூத்யை நமஹ. ஓம் வசுதாயை நமஹ. ஓம் கமலாயை நமஹ. ஓம் காந்தாயை நமஹ. ஓம் ஹரிவல்லவாயை நமஹ. ஓம் கருணாகரிண்யை நமஹ. ஓம் பத்மப்ரியாயை நமஹ. ஓம் பத்ம அஸ்தாயை நமஹ. ஓம் பத்மாட்சியை நமஹ. ஓம் பத்மசுந்தரியை நமஹ. ஓம் பத்மோத்பவாயை நமஹ. ஓம் பத்மமுக்யாயை நமஹ. ஓம் பத்மநாபப்ரியாயை நமஹ. ஓம் ரமாயை நமஹ. ஓம் பத்மமாலதராயை நமஹ. ஓம் தேவ்யை நமஹ. ஓம் பத்மகந்தின்யை நமஹ. ஓம் புண்யகந்தாயை நமஹ. ஓம் சுப்ரசன்னாயை நமஹ. ஓம் பிரபாயை நமஹ. ஓம் சந்திரவதனாயை நமஹ. ஓம் சந்திரசோதர்யை நமஹ. ஓம் சதுர்புஜாயை நமஹ. ஓம் இந்திராயை நமஹ. ஓம் இந்தூஷீதலாயை நமஹ. ஓம் ஆஸ்தாஜன்யை நமஹ. ஓம் புஷ்டாயை நமஹ. ஓம் சிவாயை நமஹ. ஓம் சிவகர்யை நமஹ. ஓம் சத்யாயை நமஹ. ஓம் விமலாயை நமஹ. ஓம் விஸ்வஜனன்யை நமஹ. ஓம் திருஷ்டாயை நமஹ. ஓம் தாரித்ரநாசின்யை நமஹ. ஓம் பிரீதிபுஷ்கரிண்யை நமஹ. ஓம் சாந்தாயை நமஹ. ஓம் சுக்லமால்யாம்பராயை நமஹ. ஓம் ஸ்ரீயை நமஹ. ஓம் பாஸ்கர்யை நமஹ. ஓம் பில்வநிலையாயை நமஹ. ஓம் வரோரோஹிண்யை நமஹ. ஓம் யசஸ்வின்யை நமஹ. ஓம் வசுதாரிண்யை நமஹ. ஓம் உதாரங்காயை நமஹ. ஓம் ஹரிண்யை நமஹ. ஓம் ஏமமாலின்யை நமஹ. ஓம் தனதான்யகர்யை நமஹ. ஓம் சித்தயே நமஹ. ஓம் சுபப்பிரதாயை நமஹ. ஓம் சிவாயை நமஹ. ஓம் வரலக்ஷ்மியை நமஹ. ஓம் வசுப்பிரதாயை நமஹ. ஓம் சுவாயை நமஹ. ஓம் இரண்யப்ராகாராயை நமஹ. ஓம் சமுத்திரதனயாயை நமஹ. ஓம் ஜயாயை நமஹ. ஓம் மங்களதேவியை நமஹ. ஓம் விஷ்ணு வஸ்திரஸ்தலவாசின்யை நமஹ. ஓம் விஷ்ணு பத்னியை நமஹ.
ओम प्रसन्नाक्षिणे नमः ओम नारायण समाधात्यै नमः ओम दक्षिणे नमः ओम देव्यै नमः ओम सर्वोद्भववारिण्यै नमः ओम नवदुर्गायै नमः ओम महाकाल्यै नमः ओम ब्रह्मा विष्णु शिवात्मिकायै नमः ओम त्रिकालज्ञानसम्पन्नायै नमः ओम भुवनेश्वर्यै नमः நான் சொல்றத நீங்க தினமா மனசுக்குள்ள சொல்லிட்டு அந்த கும்ப மாத்திரம் பண்ணுங்க. ஓம் மகாலட்சுமியே நமஹ ஓம் சந்தானலட்சுமியே நமஹ ஓம் சௌபாகியலட்சுமியே நமஹ ஓம் விஜயலட்சுமியே நமஹ ஓம் வீரலட்சுமியே நமஹ ஓம் தைரியலட்சுமியே நமஹ ஓம் தானியலட்சுமியே நமஹ ओम सिद्धलक्ष्मीये नमः ओम मोक्षलक्ष्मीये नमः ओम ऐश्वर्यलक्ष्मीये नमः ओम विद्यालक्ष्मीये नमः ओम जयलक्ष्मीये नमः ओम वीरलक्ष्मीये नमः ओम महालक्ष्मीये नमः गजलक्ष्मी अखंडित अष्टलक्ष्मी स्वरूपिणी दीपलक्ष्मीये नमः पादारविन्दयोः नानाविध पत्रपरिमल कुङ्कुमार्चनं समर्पयामि. போதும். கையில இருக்கிற புஷ்பம் அக்ஷரம் எடுத்துக்கோங்க. நிதானமா உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबिके देवी नारायणी नमोस्तुते नमस्ते अस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शंकुचक्र कदा अस्ते महालक्ष्मी नमोस्तुते वर्षे वर्ष महाशक्ति मातोप्पु मारियम्बिका सन्निधौ दीपलक्ष्मी पूजांच समय मम मन संकल्पित वरप्रसाद सिद्धिरस्तु. ओम श्री महालक्ष्मी स्वरूपिणी दीपलक्ष्मी नमो नमः. அந்த புஷ்பாட்சியை உங்க மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த விளக்கான போட்டுடுங்க. மறுபடி கொஞ்சம் புஷ்பம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய குழந்தை பாக்கியங்கள், உங்க குழந்தைகளுக்கு வித்யா பிராப்தி, உங்க வீட்டுக்காருக்கு உத்தியோக பிராப்தி, உங்க குடும்பத்துக்கு வீடு மனை வாசல் வண்டி வாகனம் போக்குவரத்து விசேஷமான உங்க சங்கல்பங்களுக்காக இப்போ ஒரு பிரார்த்தனை சங்கல்பம் பண்ண போறோம். இந்த புஷ்பத்தை எடுத்துன்னு விளக்கு முன்னாடி விளக்கு ஏற்றி வழிபட்டா எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த அம்பாள் சந்நிதியில உங்களுடைய பிரார்த்தனைகளை மனசால मम सककुटुम्बस्य महालक्ष्मी पूजाञ्चकाल प्रार्थ्या जपं विदाय मन्त्रहीनं प्रियाहीनं भक्तिहीनं जलाधिपः यपूजित मयो देवो परिपूर्णं तदस्तु मे मम यजमानस्य सककुटुम्बस्य क्षेमाभिवृद्ध्यर्थं लक्ष्मी कटाक्षं विद्या उद्योग प्राप्त्यर्थं क्षेमाभिवृद्ध्यर्थं प्रार्थना लक्ष्मी पूजा शुभंकरी पूजा मान्दोपमार्यम्बिका परमेश्वरी अनुग्रहेण अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकी कर्मार्यम्बिका परमेश्वरी कामाक्षी देवी वरप्रसादेन अष्टादशभुज दुर्गा परमेश्वरी अनुग्रहेण गर्भरक्षका अंबिका प्रसादेन
எல்லையம்பிகா செல்லியம்பிகா பவானியம்பிகா பிரசாதேன நாகாச்சம்பிகா கிரகேன வெட்டியம்பிகா வரப்பிரசாதேன துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அனுகிரகேன பிரார்த்தனை நமஸ்காரம் சமர்ப்பயாமி. உங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த புஷ்பத்தை இந்த விளக்காட்ட சேர்த்துருங்க. எல்லாரும் ஊதுவத்தி அப்புறம் ஏற்றலாம். இப்போ லட்சுமி பூஜை ஆச்சு. நம்ம குலதெய்வம் வழிபாடு கணபதி பிள்ளையார் பூஜை ஆரம்பிச்சு பிள்ளையாருடைய அனுகிரகத்தினால மகாலட்சுமி பூஜை செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து பிரார்த்தனைகள். தீபலட்சுமி பூஜைக்கு தீபத்துக்கு தூப தீப நைவேத்திய தாம்பூலங்கள். இந்த பிரசாதம் எங்க விநியோகம் பிரசாதம் நீங்க இந்த ஊதுவத்தி ஏத்திக்கோங்க. நீங்க அங்கேயே உட்காந்துருங்க. இந்த தேங்காய் எல்லாம் அவங்க வந்து உடைச்சி உங்க முன்னாடியே கொடுப்பாங்க. நீங்க அதை வச்சுக்கலாம். பத்திரமா ஊதுவத்தி ஏத்திக்கோங்க. மணி அடிங்க. தூபம் மட்டும் புகை மட்டும்தான் காட்டணும். வளர்ந்து மனோஸ்மரே சோனோமயே கந்தாக்தி சோனோ ஹரே அபிராமசம்யுக்தம் துகேயம் பிரதிமுஷ்யதா தூபமாத்ராபயாமி. உங்க முன்னாடி இருக்கிற பிள்ளையாருக்கு அந்த விளக்குக்கு காட்டினா போதும். பத்திரம் வருமா வச்சுக்கோங்க. ஒரு 3 ஒற்றை தீர்த்தம் அந்த விளக்கோடைய பாத்திர 3 வாட்டி தண்ணி விடுங்க போதும். போதும். மணி அடிச்சது போதும். ரொம்ப மணி அடிச்சா தீபலட்சுமி பசி எடுக்கும். அப்பதான் தேங்காய் உடைக்கிறாங்க. நைவேத்தியம். அதாவது திருவிளக்கு பூஜை என்பது இந்த கிராமத்துல நம்ம சந்தியில ஏன் பெரியவங்க செய்யறாங்க தெரிஞ்சுக்கோம். விளக்கு பூஜை ஊர்ல கூப்பிட்டாங்க போனோம். குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தவொடனே போய் ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துடலாம். அதல்ல, இந்த பூஜையை செய்வதனால் பல ஆயிரம் லட்சம் விசேஷங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைய இது ஒரு ஆரம்ப பிள்ளையார் சொல்லி. நீங்க இந்த சந்தியில விளக்கேற்றுங்க. இந்த கோவிலுடைய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு வெறும் மாந்தோப்பு கீழே இருக்கு இந்த சுவாமி. கொஞ்சம் பேர் இந்த ஊர்ல இருக்கவங்க, கொஞ்சம் பேர் வெளியூர்ல இருக்கிறவங்க வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சன்னிதி ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சன்னிதி ஆச்சு. அப்புறம் உள்ள பெரிய மகாமாரியம்மன் ஒரு சன்னிதி ஆச்சு. இப்ப 12 வருஷம் முடிஞ்சு 13ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவானது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. என்ன விஷயம்னா, இந்த ஒரு விளக்கு ஏற்றினாங்க இந்த காலத்துல, இந்த ராகு காலத்துல. அப்புறம் செவ்வாய்க்கிழமை விளக்கு போறது, வெள்ளிக்கிழமை விளக்கு போறது. இந்த கோவில் மாந்தோப்புகள் இருக்குது, ஓலகொண்டால இருக்குது. இப்ப கோபுரமா வளர்ந்து உட்காந்துருக்கு. ஒரு விளக்கு செவ்வாய்க்கிழமை நீங்களாம் ஏற்றின விளக்கு, நீங்க ஏற்றின விளக்கு அம்பாளுக்கே ஆலயம் வந்துச்சுன்னா, உங்க வீட்டுல நீங்க நித்தியபடி விளக்கு ஏற்றி பூஜை பண்ணீங்கன்னா உங்க ஓட்டு வீடு மாடி வீடா மாறும். ஒரு தளத்துல மாடி வீடு 3 தளம் மாடி வீடா மாறும். லோன் போட்டுதான் கட்ட போறோம். லோன் அப்புறம் கட்டிக்கலாம், வீடு முதல்ல கட்டலாம். இந்த சௌபாகியங்கள் எல்லாம் எங்க இருந்துதான் கிடைக்கிறதா? விளக்கு ஏற்றிதான் கிடைக்கும். நீங்க எந்த 5,000 10,000 மட்டும் கனவு ஜோம் பண்ணணும் அவசியமே இல்லை. நீங்க வீட்டுல விளக்கேற்றி சாயங்காலம் 5 மணில இருந்து 6:30 மணிக்குள்ள
ஒரு விளக்கு ஏற்றுங்க, ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றுங்க, குத்து விளக்கு ஏற்றுங்க, காமாட்சி தூக்கம் ஏற்றுங்க. இல்லை எங்கள் மாமியார் வீட்டில் ஒன்று கொடுத்தாங்க, நாத்தனார் ஒன்று கொடுத்தது, என்ன விளக்கு எல்லா விளக்கையும் ஏற்றுங்க. மாமியாரும் ஓணும், நாத்தனாரும் ஓணும், ஓரகத்தியும் ஓணும். அதனால தீபம் ஏற்படுவதால் எந்த தோஷமும் வராது. எங்க வீட்டில் 1 ஏத்தலாம் ஏதோ சொன்னாங்க, 3 ஏத்த சொன்னாங்க. அந்த ஐயர்கிட்ட போனேன், அவர் 5 ஏத்த சொன்னாரு. எங்க வீட்டுக்கு எண்ணெய் வாங்கி தர மாட்டாரு. ஒரு விளக்கு ஏத்துக்கா, எண்ணெய் விற்கிற விலைக்கு 5 விளக்கு ஏற்றலாம். நிறைய 2500 மாசம் எண்ணெய் வாங்கிட்டு போகணும். சம்பாதிக்கிறப்ப ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு வீட்டுக்கு வாங்கிக்கவே சரியா இருக்கும். அதனால நிதானமா உங்க வீட்டுல எல்லாரும் விளக்கு ஏற்றுங்க. நீங்க விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வதனால் நீங்கள் சிறப்படைவீர்கள், உங்களுடைய வீடு சிறப்படையும், உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் சந்தோஷப்படுவாங்க, உங்க பக்கத்தில் இருக்கிற கோவில் வளர்ச்சி அடையும், நம்ம தெருவில் இருக்க ஜனங்கள் வளர்ச்சி அடைவாங்க, நம்ம ஊர் வளர்ச்சி அடையும், நமது நகரம் வளர்ச்சி அடையும், நமது தேசம் வளர்ச்சி அடையும், நம்ம எல்லாருமே வளர்ச்சியா இருப்பாங்க. நிறைய பேர் பூர்வீகமான ஆளுக்காங்க, என்னடா தைரியம் உடலா பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்ரீபெரும்புதூர் மாத்தோப்பு மாரியம்மன் கோவில் நீங்கெல்லாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா விளக்கு பூஜை ஆரம்பிச்சுங்க. ஒரு காலத்துல 21 அம்மா வச்சு பூஜை பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 40-50 அம்மா, அப்புறம் 50 அம்மா, நடுவில் ஒரு வருஷம் 70-80 அம்மா, ஒரு 150 அம்மா வந்துட்டாங்க. இடமே இல்லை, ரொம்ப சரளப்பட்டோம். தாரோடே இல்லாமலாம் உட்கார முடியாது. விளக்கு இப்படி வச்சா இப்படி போகும், விளக்கு வச்சா விளக்கு தெரிந்து போகும். அப்படிலாம் கஷ்டப்பட்டு பூஜை பண்ணி இன்னைக்கு தாரோட ரெட் கார்பரேட் சிவப்பு கம்பள வரவேற்பு செய்யப்பட்டு, தீபாவளிக்கு சிறப்பான பூஜைகள் செய்யப்பட்டு, நமக்கு தேங்காய் உடைக்கலாம், சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு, பிரார்த்தனைகள் செய்யப்பட்டு, விசேஷமான பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்க விளக்கு பூஜை செஞ்சாலும் முடிஞ்சா போய் கலந்துக்கோங்க. முடியலையா அவங்க வீட்டில் போய் விளக்கேற்றுங்க. கண்டிப்பா எல்லாரும் எல்லா வீட்லையும் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், சாயங்காலம் 6 மணி லைட்டு போட்டுருங்க, விளக்கேற்று எல்லா சௌபாகியங்களும் இருக்கும். நம்ம தாத்தா பாட்டிலாம் எந்த லைட்டு பார்த்தா கரெக்டா லைட் தான். நீங்கெல்லாம் விளக்கு ஏற்றியதின் பலன் இன்னைக்கு மாட மாளிகைகள், விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே, ஜோதிமணி விளக்கே அலங்கார நாயகியே, காந்திமணி விளக்கே காமாட்சி தாயாரே, பசும்பொன் விளக்கேற்றி பஞ்சு திரி போட்டு குளம் போல் என்னை விற்று ஈட்டினேன், எந்தன் குளம் விளங்க விளக்கே திருவிளக்கே. உங்க குளம் விளங்குறதுக்கு நீங்க தான் விளக்கேற்றலாம். ஐயர் வீட்டில் விளக்கேற்றுவார், உங்களுக்காக தான் ஏற்றுறாரு. ஐயர் கூலி வேலை செய்யற ஐயர் சம்பளம் கொடுத்தா விளக்கேற்றுவார். நீங்க விளக்கேற்றா உங்க குளம் விளங்கும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். கண்டிப்பா தயவு செஞ்சு உங்க வீட்டுல சாயங்காலம் விளக்கேற்றுங்க. ஏதோ ஆபீஸ் போயிருங்க, உத்தியோகம் முடியல, காலையில விளக்கேற்றுங்க. காலையில ஸ்கூல் போற அவசரம், ஐயா அனுப்பணும், பாட்டியை ஸ்கூலுக்கு அனுப்பணும், தாத்தா பாட்டி பஸ்ஸுக்கு சாப்பாடு கொடுத்து கொடுக்கணும். எழுந்து குளிச்சிங்களா அப்படி ஒரு 2 செகண்ட் ஒரு விளக்கு ஏற்றி நீங்க வாட்டி ஒரு வேலையை பாருங்க. பேங்க் போட்டு வேலை காட்டி போனா ஒன்றும் கவலை இல்லை. சாயங்காலம் போயிட்டு வந்தீங்களா, குழந்தைங்க ஸ்கூல் பிக்கப் டியூஷன் போயிட்டு வந்தீங்களா, தயவு செஞ்சு விளக்கு ஏற்றுங்க. குழந்தை ஷூ பிடி போச்சுன்னா தூக்கின்னு பாலிஷ் பண்றதுக்கு போறாங்க, வீட்டுல விளக்கு ஏத்துறது இல்லை, அந்த விளக்க தொலைகிறதே இல்லை. விளக்கு தொலைக்குங்க, வீட்டுல பூஜை அறையில விளக்கு ஏத்துங்க. வாசப்படியில விளக்கு ஏற்றணும். எங்க மாமியார் சொல்லிட்டாங்க, நாத்தனார் சொல்லி 3 விளக்கு கோலம் போட்டு 35 அடியில ஏற்றணும். 300 கிராம் எண்ணெய், 1 கிராம் எண்ணெய் இன்னைக்கு 250 1 கிலோ, 3 கிலோ எண்ணெய் 750 ஒரு வேளை சாப்பாடே வேலை முடிச்சிடலாம். அதனால தயவு செஞ்சு நல்ல எண்ணெயில விளக்கேற்றுங்க. அக்மாருக்கு நெய்ல தான் விளக்கேற்றணும். எந்த தேவதையோ எந்த சுவாமியோ எந்த மந்திரமோ சொல்லல. சந்தர்ப்பம் இருந்தா பசு நெய்,
பசுமாடியே பேப்பர் தூண்டு, அதுக்கப்புறம் அந்த நெய்யில் எங்க விளக்க சந்தர்ப்பம் இல்லை, எல்லாம் மாறிட்டோம். அதனால நல்ல எண்ணெய், எள்ளுல அரைச்ச எண்ணெய், இந்த பஞ்சதீப எண்ணெய் போவாதீங்க. புகை வரும், விளக்கு தொடக்க முடியாது, ஊரெல்லாம் புகையை ஒற்றை அடிக்கும். ஒற்றை அடிக்கிறதுக்கு ஒரு 2500 ரூபாய் சார்ஜ் ஆகும். எவ்வளோ 250 ரூபாய் எண்ணெய், 170 ரூபாய் எண்ணெய், 2500 ரூபாய் ஒற்றை சார்ஜ். அதை விளக்கே நம்ம லைட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன பண்றது, அப்படி ஆகி போச்சு காலம். அதனால தயவு செஞ்சு உங்க வீட்டுல சாயங்கால நேரங்கள்ல விளக்கு ஏற்றுங்க. நீங்க விளக்கு ஏற்றுவதால் இன்னைக்கு எனக்கு புத்தி தெரிஞ்சு எனக்கு 50 வயசாகுது. எனக்கு புத்தி தெரிஞ்சு இந்த ஊர்ல விளக்கு பூஜைலாம் ரொம்ப பிரியாதார்கள் தான் செய்வாங்க. ஏன்னா பொறுமை இல்லை, நேரம் இல்லை, முடியல. இப்ப நம்ம ஜனங்க எல்லாம் செய்ய செய்ய திருவந்தூர்ல 4 பஸ் தான் போவோம். எனக்கு தெரிஞ்சு நீங்க 4000 பஸ் இருந்த ஸ்டாண்ட்ல நீங்க விளக்கு பூஜை பண்ண ஊர்ல கம்பெனி மொத்தம் தான் இருக்கு. ஸ்ரீபெரும்புதூர்ல 27 பேங்க் இருக்கு, தெரியுமா உங்களுக்கெல்லாம்? ஒரு 10 பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? வச்சுக்கோங்க. பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தாதான் துண்டு சம்பாதிச்சாதான் வாழ்க்கை வாழ முடியும். நம்ம ஊர்ல 27 பேங்க் இருக்குதான். உலகத்துல டெல்லியில கூட இந்த பேங்க் இல்ல. இந்த பிரதமர் உட்காந்துருக்காரு, அந்த இடத்த கூட 27 பேங்க் இல்ல, 15 பேங்க் தான். ஸ்ரீபெரும்புதூர்ல 27 பேங்க் பிரான்ச் இருக்குது. நீங்க எந்த பிரான்ச்ல வேணா துட்டு போட்டுக்கலாம். என்ன காரணம்னா நீங்க பண்ண விளக்கு பூஜையின் பலன். இன்றைய தினம் ஸ்ரீபெரும்புதூர்னா ஜப்பான்ல எனக்கு தெரியும். இந்த மாந்தவமாரி என்பது நம்ம அக்கா தங்கச்சிலாம் பூஜை பண்ணீங்கன்னா ஜப்பான்ல கிராமம் அந்த ஊர்ல விளக்கு பூஜை பண்ண விஷயமா இருக்கான். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா நீங்க பண்ண விளக்கு பூஜையின் பலன்கள் ஊரே நல்லா இருக்குதுன்னா வீடு நல்லா இல்லாம போயிடும். அதனால பக்தி ஸ்ரத்தையா திருவிளக்கு பூஜையானது சில மணித்துளிகளில் நிறைவு பெற இருப்பதால் நைவேத்தியானவண்ண பிரசாதம் ஆர்த்தி ஆனவண்ண சிகப்பு கலர் ரசீது கொடுத்தீங்கன்னா, நீல கலர் ரசீது கொடுத்தா கையில வச்சுக்கோங்க. பிரசாதம் தருவாங்க, அதை வாங்கிட்டு லைனா வந்து நிதானமா சுவாமி விசேஷமாக அலங்காரம் செய்யப்பட்டு நமது மாந்தோப்பு மாரியம்மன் விசேஷமாக அலங்காரம் செய்யப்பட்டு தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. எப்பவுமே நீங்கெல்லாம் சுவாமியாக காத்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு சுவாமி உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா நீங்க திருவிளக்கு பூஜை செய்ததின் பலன் உங்களுக்கு சகல சௌபாகியம் தரத்துக்காக அம்பாள் காத்துட்டு இருக்கா. நிதானமா புஷ்பம் எடுத்துக்கோங்க, கையில பிரார்த்தனை பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நிதானமா உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. மகாலட்சுமி வித்மஹே விஷ்ணு பத்னி தீமஹே தன்னோ தீபலட்சுமி பிரச்சோதயாத் சமஸ்த கோடி ஆத்ம பிரதட்சண நமஸ்காரம் சமர்ப்பயாமி. அந்த விளக்குடைய பாதத்துல போட்டுருக்கோம். ஐயா எல்லா தேங்காய் உடைச்சாச்சா? வேகமா கரண்ட்ல ஸ்பீட் இல்லையே, தேங்காய் வாங்க. இன்னும் 2 ஐயா 3 அம்மா உடைக்கணுமா? பூர்த்தி ஆயிடுச்சா? ரைட். உங்க உத்தரவில தீர்த்தம் எடுத்து மணி அடிங்க, தேங்காய் பழத்து மேல தண்ணி தெரியுங்க. ஓம் பூர்வஸ்வஹ சத்சர்வரேண்யம் தத்தோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஒரு 5 முறை அந்த தேங்காய் பழத்தை இப்படி விளக்குத்தாள். கோஹி மனசமாயுக்தம் நாகவல்லே சலீலம் தாம்பூல கற்பூர சூர சம்யுக்தனா கதலீபலம் நாரிகேல தண்டத்வயம் பஸ்யாது தாம்பூலம் சமர்ப்பயாமி. மகாநைவேத்யம் உதான்னம் யதாபாஹம் நிவேதயாமி. ரைட். ஒரு உத்தரவை தீர்த்தம் கீழே விடுங்க. ஒரு மணியை கீழே வச்சிருக்கோம். மணி அடிச்சது போதும். சொல்லுங்க. கதவி பல நாரிகேல கண்டத்வய பஸ்யாது தாம்பூல உத்திர
நீராஜனம் சமர்ப்பயாமி. ஒரு உத்திரணி தண்ணி எடுத்து அந்த விளக்காட்ட கற்பூரம் வச்சிருக்கீங்களா, திப்பெட்டி வச்சிருக்கீங்களா, ஆர்த்தி வச்சிருக்கீங்களா? நிதானமா பத்திரமா கற்பூரத்தை ஏற்றிக்கோங்க. அக்கா இந்த மணி அடிக்கும் பின்னாடி இது வழக்கு காட்டுங்க. சர்வமங்கள மாங்கல்ய சரண்யே பிரயம்யே தேவி நாராயணி நமோஸ்துதே மகாலக்ஷ்மீ உத்தர விஷ்ணுமஸ்மே நமः தந்தோ லக்ஷ்மீ பிரச்சோதயாத். நமோ கணபதயே நமோ பிரமதபதயே நமஸ்தேஸ்து ரங்கோராயாய தத்தாய விக்னஜனாபனே சதுதாய ஸ்ரீ வனமோத்தயே நமோ நமः. சாத்யாஜனாய வித்தஹ கன்யகுமாரீதனः தன்னோ லக்ஷ்மீ பிரச்சோதயாத். பக்கத்துல வைங்க. ஒரு உத்தரவை தீர்த்தம் எடுத்து ஒரே ஒரு உத்தரவை விட்டா போதும். 3 வாட்டி தண்ணி ஒன்றும் மாமியார் சொன்னாங்க கிடையாது, ஒரு வாட்டி விட்டா போதும். கற்பூர ஆனந்த நீராஜனம் தரிசயாமி. கையில மீதி இந்த புஷ்பத்தை எடுத்துக்கணும். வருஷே வருஷே லக்ஷ்மி பூஜாச்ச தீபலக்ஷ்மி பூஜாச்ச சமய 2 பூ கற்பூரத்தை சுத்திட்டு அந்த விளக்காண்ட போட்டிருக்கோம். சும்மா 2 பூ போட்டிருக்கோம். கற்பூரம் தொட்டு கண்ணு ஒத்திக்கோங்க. 2 கைகள் தொட்டு கண்ணு ஒத்திக்கணும். காட்டமா கற்பூரம் தொட்டு கண்ணு ஒத்திக்கிறோம். அந்த காலத்து கற்பூரம் கொஞ்சம் நல்ல கற்பூரம், இந்த காலத்து கற்பூரம் கொஞ்சம் கெமிக்கல் கற்பூரம் தான். இருந்தாலும் நம்மளுடைய மரபு. பக்கத்துல பத்திரம் புடவை குழந்தைங்க பெட்ஷீட்டு பத்திரக்கா அக்கா பத்திரம் சின்ன கற்பூரம் வச்சுக்கோங்க. கற்பூரம் கண்ணு ஊத்தினீங்களா? ரைட்டு. மீதி இருக்கிற புஷ்பத்தை எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கணும். பூஜை பண்ணாத புஷ்பங்கள் அனைத்தையும் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரு மந்திர புஷ்பம் சொல்ல போல. இந்த மந்திர புஷ்பம் என்னடா கேட்டா மந்திரம் புஷ்பம். சுவாமிக்கு அக்காவை கூப்பிட்டோம். அக்கா வாங்க அக்கா வீட்டுக்கு வந்தோம். அக்கா அக்கா காபி சாப்பிட்டீங்களா, தண்ணி சாப்பிட்டீங்களா, டிஃபன் சாப்பிட்டீங்களா? அக்காவுக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி அக்காவுக்கு போகும்போது வெத்தலை பாக்கு வச்சு ஒரு ஜாக்கெட் கட்டி அக்கா சந்தோஷப்படுவா. அது மாதிரி நம்ம அண்ணன் வீட்டுக்கு போனேன், ஜாக்கெட் கொடுத்தான். அந்த நிறைவு எப்படா வரும்னா இந்த நீங்க பண்ணக்கூடிய பிரார்த்தனையில தான் வரும். இப்ப என்ன பண்ணோம்? விளக்கு பூஜை ஆபாசம் பண்ணோம், மகாலட்சுமியை சொன்னோம், குலதெய்வத்தை சொன்னோம், நம்ம குடும்ப சௌபாகியத்தை பத்தி கேட்டோம். இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணணும். இந்த மந்திர புஷ்பம் நிறைவான பூஜை இது. இந்த மந்திர புஷ்பம் பண்ணிட்ட பிறகு அங்க நம்ம பூஜை பண்ண குங்குமங்கள் பிரதானமாக வச்சுக்கணும். பண்ண பிறகு நான் சொல்றேன், எல்லாரும் 2 கைக்குள்ள புஷ்பங்கள் இருக்கட்டும். விளக்க பாருங்க. ஐயரை பார்க்காதீங்க, அக்கா தங்கச்சியை பார்க்காதீங்க. விளக்க பாருங்க. உங்க பிரார்த்தனைகள் உங்க தெய்வத்துக்கிட்ட உங்க முன்னாடி இருக்கக்கூடிய மகாலட்சுமி சுரூபமான ஜோதிக்கு சொல்லுங்க. அந்த ஜோதி எடுத்துட்டு மாந்தோபமாரி அம்மாவுக்கு சொல்லி உங்களுக்கு மன நிறைவான பிரார்த்தனைகள் கண்டிப்பாக கிடைக்கும். யோகான் புஷ்பம் வேதா புஷ்பவான் விதாவான் பசுமான் பவதே ஏவம் மேதா யோகாபாயதனம் மேதா ஆயுதவான் பவதே அட்யர்வா அபாபாயதனம் ஆயுதவான் பவதே சம்மத்யரோஜ்வா அபாபாயதனம் ஆயுதவான் பவதே பத்யஜ்யோவா அபாபாயதனம் ஆயுதவான் பவதே ஏவம் மேதா யோகாபாயதனம் மேதா ஆயுதவான் பவதே சம்மத்யரோ திவா அபாபாயதனம் ஆயுதவான் பவதே யஸ்ஸம்மத்யஸ்யாயுதனம் மேதா ஆயுதவான் பவதே ஆபோவை சம்மத்யஸ்யாயுதனம் ஆயுதவான் பவதே ஏவம் மேதா யோபாமாயதனம் வேதா ஆயுதவான் பவதே யோபசன்னோ வாகம் வேதா பிரத்யோ பிரதிஷ்டதி ராஜாதிராஜாய பிரசக்ய சாகரே நமோ விஜம்பை ஸ்ரவணாய வர்ம ஸ்ரீங்கா மாங்கா மகாமாய வஸ்யம் காமே ஸ்ரவணோ தராது குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாய நமः வேதோக்தம் திரவ்யாஞ்சனம் சமர்ப்பயாமி. எல்லாரும் நிதானமா மனசுக்குள்ள சொல்லுங்க. ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி. ஓம் தீபலட்சுமி தாயாரே போற்றி. ஓம் அஷ்டலட்சுமி தாயாரே போற்றி. ஓம் மாங்கல்ய லட்சுமி தாயாரே
போற்றி. ஓம் சந்தான லட்சுமி தாயாரே போற்றி. ஓம் வீரலட்சுமி தாயாரே போற்றி. ஓம் விஜயலட்சுமி தாயே போற்றி. ஓம் சௌபாகியலட்சுமி தாயே போற்றி. ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி. விளக்கே திருவிளக்கே போற்றி. விளக்கே ஜோதிமணி விளக்கே போற்றி. விளக்கே காமாட்சி தாயாரே போற்றி. விளக்கே மகாலட்சுமி விளக்கே போற்றி. விளக்கே ஐஸ்வர்ய லட்சுமி திருவிளக்கே போற்றி போற்றி. இந்த புஷ்பத்தை இந்த விளக்கோடைய பாதத்துல சேர்த்துருங்க. மகாலட்சுமி தேவதாபியோ நமஹ. சமஸ்த கோடி பிரார்த்தன நமஸ்காரம் சமர்ப்பயாமி. நீங்க பூஜை பண்ண குங்குமத்தை எடுத்து உங்க குருவ மத்தியில நெத்தியில வச்சுக்கோங்க. சுமங்கலிக எல்லாமே இந்த மகுடுல வச்சுக்கணும். கல்யாணம் ஆகாத பசங்கள் தான் நெத்தியில, கல்யாணம் ஆனாமா எல்லாருமே மகுடுல குங்குமம் வச்சுக்கணும். அப்புறம் நாங்க எடுத்து வீட்டுல போய் வச்சுக்கலாம். மகுடுல நெத்தியில இந்த குருவ மத்தியில கண்டிப்பா குங்குமம் வச்சுக்கணும். கல்யாணம் ஆன எல்லா அம்மாவும் மகுடுல பொட்டு வச்சுக்கணும். இங்க வச்சுட்டா அஷ்டலட்சுமி கடாட்சம் தீர்த்த சுமங்கலி யோகம் சகல சௌபாகியம் கிடைக்குமா. இந்த சௌபாகியம் சகல என்னென்ன இருக்குதோ மொத்தம் கிடைக்குமா. MABD முதல் ABCD வரை கிடைக்குமா. அதனால இங்க நீங்க குங்குமம் வச்சுட்டா உங்களுடைய சௌக்கியம், உங்க குடும்ப சௌக்கியம், லோக சௌக்கியம். அர்ச்சனை பண்ண குங்குமம், அர்ச்சனை பண்ணாத குங்குமம் வீட்டுக்கு போய் வாசப்படிக்கு பூசலாம். குங்குமம் தப்பில்ல. அர்ச்சனை பண்ண குங்குமத்தை தனியா வச்சுக்கோங்க. அந்த பூஜை பண்ண புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் பூஜை பண்ண புஷ்பம், விளக்கு பூஜை பண்ணீங்க இல்லையா, அந்த பூ உதிரி பூ எடுத்துக்கோங்க. சொல்லுங்க, பிரார்த்தியா ஜபம் விதாயா மந்திரஹீனம் பக்திஹீனம் ஜலாதிபஹா எப்போயிர மயோதேவோ பரிபூரணம் தரஸ்துமே மாம் ரக்ஷந்து மம சககுடும்பம் ரக்ஷந்து மம சககுடும்பஸ்ய க்ஷேம ரக்ஷந்து சர்வம் மகாலட்சுமி பிரசாத சிரசே கிரிஞாமிஹி. நீங்க பூஜை பண்ண புஷ்பம் உங்க தலைமையில போட்டுக்கோங்க. நீங்கெல்லாம் சுமங்கலிகள், அஷ்டலட்சுமி சகல சௌபாக்கியம் நிறைந்தவர்கள். உங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னா ஒண்ணு வாத்தியாரா இருக்கணும், இல்ல உங்களுக்கு பெரியவங்களா இருக்கணும். இது சுவாமி சன்னதி. இந்த இடத்துல உங்களுக்கு யாரும் ஆசீர்வாதம் பண்ணல. அம்மாள் ஒருவனே, அந்த அம்மா தான் எல்லாமே. மாத்தோப்பு மாறி அம்மா தான். அந்த ஆசீர்வாதத்துல அந்த பூஜா பண்ண புஷ்பங்களை நீங்க ஆசீர்வாதம் பண்ணிக்கிறதால எல்லா தோஷமும் நிவர்த்தியாகி சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். 2 மந்திரம் சொன்னீங்கன்னா ஒரு அம்மாவா எழுந்துக்கலாம். இங்க வழி விட்டுடணும். அம்மா இங்க படிக்கிறவெல்லாம் வழி விட்டுடணும். அக்கா எல்லாம் உள்ள போய் சுவாமி பார்த்து வெளியே வந்து பிரசாதம் எடுத்து வீட்டுக்கு போறாங்க. நிதானம், பொறுமை, வேலைக்கு அவசரப்படாதீங்க. உங்க வஸ்துக்கள் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ரசீது கொடுத்தா பிரசாதம் கொடுப்பாங்க. ரசீது ஏதோ விளக்கு பூஜை ரசீது போட்டாங்க இல்லையா, அந்த ரசீது கொடுத்தா விளக்கு பூஜை பிரசாதம் கொடுப்பாங்க. ஒருத்தவத்தான் எடுத்துக்கணும். நான் சொல்றேன், அந்த லைன் பிரகாரம் தான் போகணும். கண்ணா பின்னா எடுத்துக்க கூடாது. அக்கா உட்காருங்க.